வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை சுடு தண்ணியில் நான் 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நல்லா அரைப்படுங்கிறதுக்காக. இது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இது மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பிரிஞ்சால் கிடைக்கும். இதை எக்பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். அதோட நுனியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நடுவில் இருக்க 2 பீஸ் தான் இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு நடுவில் நல்லா கீறி விட்டுக்கலாம். அப்போது மசாலா நல்லா உள்ளே போகும், நல்லா வெந்தும் வரும். இப்போது இது ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி 2 சைடும் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை சிம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது அந்த மசாலாலேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதை அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் மாறி அப்படியே சாஃப்ட் ஆகிட்டே வரும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் திருப்பி போட்டுக்கோங்க. அந்த மசாலாவை மேலே எடுத்து அப்ளை பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் அப்சர்வ் ஆகும். இதில் நம்ம பூண்டு நிறைய சேர்த்துருக்கனால நல்ல ஒரு பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக பண்ணுற கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. சாதத்தோடலாம் வச்சு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எந்த வகையான வெரைட்டி ரைஸ் கூடயும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபி ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வெந்திருக்குங்கிறத நம்ம பார்த்தாலே தெரியும். ரொம்ப சாஃப்டாக குழன்னு ஆயிடுச்சு பாருங்கள். திருப்பி போடவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். உள்ளேயும் நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பேன் இருந்துச்சுன்னா போதும், ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ரொம்ப கூடவே நின்று பார்க்கணுன்ட்டு இல்லை, அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் போதும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.